ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை குஜராத் மாநிலம் வதோதரா நகரில் மத்திய கல்வி அமைச்சர் மேதகு தர்மேந்திர பிரதான் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் கலந்து கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினார். நமது பல்கலைக்கழக வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை சார்பில் சேவை கிராம விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பல்கலைக்கழக வெள்ளிவிழா அரங்கில் ஜூலை 11 தேதியன்று நடைபெற்றது. பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் டாக்டர் சுந்தரமாரி, புல தலைவர்கள் பேராசிரியர் ஓ. முத்தையா, பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்களை வழங்கினர். இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை வாழ்நாள் கல்வித்துறை தலைவர் பேராசிரியர் வெங்கட்ரவி அவர்கள் செய்திருந்தார். பல்கலைக்கழக இயற்பியல் துறையில் 1997 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை பிஎஸ்சி பிசிக்ஸ் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 4725 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை துறைக்கு அன்பளிப்பாக வழங்கினர். நமது பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஜூலை 14, 15 தேதிகளில் 2 நாள் கருத்தரங்கினை நடத்தியது. இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் தமிழ்மணி அவர்கள் செய்திருந்தார். மலேசியா INTIயில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கில் நமது பல்கலைக்கழக பயன்பாட்டு ஆய்வியல் துறை தலைவர் பேராசிரியர் ஹிலாரியா சௌந்தரி மற்றும் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழக வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை வழங்கும் பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. +2 டிகிரி முடித்தவர்கள் டிப்ளமா இன் டூ வீலர் மெக்கானிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ் மற்றும் +2 முடித்தவர்கள் டிப்ளமா இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் படிப்பிலும் சேரலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் சர்டிபிகேட் இன் டூ வீலர் டெக்னீஷியன் படிப்பிலும் சேரலாம். மேலும் விவரங்களுக்கு வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறையை அணுகவும். நமது பல்கலைக்கழக UBA சார்பில் நிறுவப்பட்ட ஸ்டார்ட் அப் திட்டங்களை நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் தலைமையில் டாக்டர் KP ஆனந்த், டைரக்டர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சென்னை அவர்கள் தொடங்கி வைத்தார். பல்கலைக்கழக அலுவலர்கள், பணியாளர்கள், விவசாயிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் சிறப்புரை வழங்கினார். மேலும் DDU கௌசல் கேந்திரா, கிராம எரிசக்தி மையம், யமஹா பயிற்சி மையம் போன்றவற்றை பார்வையிட்டார். இதற்கான ஏற்பாடுகளை பல்கலைக்கழக நிதி அலுவலர் பேராசிரியர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக மேனாள் மாணவி சபர்மதி அவர்களுக்கு ரெவென்சா பல்கலைக்கழகம் கௌரவ D.Litt பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இதனை மேதகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சபர்மதிக்கு வழங்கினார். காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகமும் காஞ்சிபுரம் பல்கலைக்கழகமும் இணைந்து செயல்படும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் டாக்டர் வெங்கட்ரவி அவர்கள் மேற்கொண்டார். நமது பல்கலைக்கழகம் NAC A++ தர குறியீடு பெற்ற செய்தி கண்டு உள்நாட்டு வெளிநாட்டு அறிஞர்கள், பேராசிரியர்கள், மேனாள் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்து செய்திகளை வழங்கி வருகின்றனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. This is Dr. Balakrishnan, proud alumnus of Gandhigram Rural University. It gives me great joy and a pride to congratulate all the stakeholders of GRI for achieving A++ grade from NAC. In fact, this is the highest honor for excellence in education. I am delighted to congratulate the Gandhigram Rural Institute for its incredible success in attaining A++ in the National Assessment and Accreditation this year. I am Chokkalingam Prakasam, Chartered Accountant from Singapore. It brings me great joy to hear about the conferment of A++ grade by NAC committee to Gandhigram Rural Institute, which is a deemed university. My heartfelt congratulations to the Honorable Vice Chancellor and his team for achieving this remarkable milestone. நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. அது மட்டும் இல்ல, காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவியும் கூட. நம்முடைய காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழகம் 50 ஆண்டுகளை தொற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய தர மதிப்பு சான்றிதழ் குழு A++ சான்றிதழை பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு முன்னாள் மாணவியா ரொம்ப பெருமையா இருக்கு. செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ. முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா. சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை பா. வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.